இப்போ ஒரு கங்குவா படம் பார்த்தேன் நான். அதில் ஒரு மொட்டை அடித்து ஒரு பெரியவர்ன்றாங்க. அவனை பார்த்தா பெரியவன் மாதிரி தெரியல. அவன் ஒரு அறவேக்காடு மாதிரி தான் தெரிஞ்சான் எனக்கு. அதாவது ஒரு படம் பார்த்துட்டு வெளில வந்தோடனே இந்த அறுத்துட்ட கோழிங்க துள்ளும்ல, டேய் சிவா, டேய் சூர்யா, டேய் எங்கடா போனீங்க, டேய் என்னடா பண்ணீங்க, டேய் பார்த்துறேன்டா அவங்கள, என்னடா நினச்சி நிற்கிறீங்கன்னு ஒருத்தவன் கலைக்கு விட்டது பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அவன் யாராக இருப்பான்னாக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தா நல்ல நல்ல படங்களும் வந்துட்டு இருக்கு. மகாராஜா மாதிரி இருக்கட்டும், இல்லைனா அமரன் மாதிரி இருக்கட்டும், அதெல்லாம் வரும்போது FDFஸாக இருக்கட்டும், இல்லை ரிவ்யூவர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லதாக சொல்கிறாங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணதுனால லப்பர் பந்து ஓடலை, நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால அமரன் ஓடலை. ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணாததுனால எத்தனை படம் சாவுதுன்றது தான் என்னோட. இந்த படம் எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லி தூக்கி நிறுத்தணும்னு நிறுத்தினாங்கனாக்கா, இந்த படம் ஒன்றுமே இல்லை, இது குப்பைன்னு. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, ஒரு படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு 6 மணிக்கு வந்து ஸ்பெஷல் ஷோ போடுறா, 9 மணிக்கு ஸ்பெஷல் ஷோ போடுறானாக்கா, 9:30 மணி 10 மணிக்கெல்லாமே அந்த படத்தோட கதையே முடிச்சிடுறாங்க. ஒரு இடத்துல லாரன்ஸ் மாஸ்டர் வந்துட்டு டயர்ட் ஆகிட்டார். சாய் ஏதோ டவுட்டாக இருக்குது சார், இந்த படம் வருமானு எனக்கு டவுட்டாக இருக்குன்ற அளவுக்கு பாவம் அவர் வந்து இவ்வளோ போராட்டத்துக்கு மத்தியில் இந்த படத்தை நான் தேட்டரில் கொண்டு வந்து போட்டால், தேட்டரில் படம் பார்த்துட்டு வெளில வரவனுங்க ஒரு பதில் ஒன்று சொல்கிறானே, இந்த நடிகரோட ரசிகராக இருப்பார், அவர் வந்து இந்த நடிகரோட படத்தை அவருக்கு பிடிக்காது, இவர் வெளியில் வரும்போது என்ன பண்ணுவார், கொஞ்சம் ஓவராக நக்கல் அடிப்பார், அதுக்கு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஏற்றி என்ன பண்ண மயிறு மாரி இது படம் அப்படின்னு சொன்னாக்கா உடனே அதை எடுத்துன்னு வந்து மேலே போட்டுடுறீங்க. யார் ப்ளூ சட்டை மாறனோட ரிவ்யூ பார்க்குறாங்களோ இல்லையோ, சத்தியமாக சொல்கிறேன், என் படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு படத்தோட ரிவ்யூ நான் விடுறதில்ல, அவர் போடுற எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். irregular period என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். நாளஸ்மியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் பார்க்க போறோம் அப்படின்னா, சிங்கம் புலி, மொட்டை சிவா கெட்ட சிவா அப்படின்ற 2 படத்தை எடுத்த ஒரு டேரக்டர் தான் நம்ம பார்க்க போறோம். சாய் ரமணி டேரக்டர், அவர் தான் நம்ம இன்னைக்கு கூட பார்க்க போறோம். ஷோ சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குமா. ஓகே சார். இப்போயும் நீங்கள் ரிவ்யூஸ் மேலே கொஞ்சம் கோவமாக தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்போ மொட்டை சிவா கெட்ட சிவா வெளியான போது நீங்கள் வந்து கோவமாக தான் இருந்தீங்க. குறிப்பிட்ட ஒரு சிலர் குறிப்பிட்டே நீங்கள் சொன்னீங்க, மேடையிலேயே சொன்னீங்க, இவங்கள தான் பண்ணுறது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னும் போது இப்போவும் அது தொடருது தான். அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி சார்? இல்லைங்க, நான் வந்து அந்த நேரத்தில் இந்த படத்துக்கு வந்து ரிவ்யூ பண்ணது வந்துட்டு, நான் ரிவ்யூ வந்து ரொம்ப மதிக்கிறேன். இப்போ சன் டிவியில் வந்து டாப் 10 சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. அந்த படம் எப்படின்னாக்கா, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுதுன்னா, அந்த சண்டே கம்மிங் சண்டே வந்து என்ன பண்ணுவாங்க, நடுவில் 2-3 நாள் தான் இருக்கும். அந்த சண்டே ரிவ்யூ பண்ணும்போது புது வரவுன்னு அந்த படத்துக்கு போட்டு, அந்த படத்தோட டெக்னீஷியன், டைரக்டரு, அந்த படத்தோட ஆர்டிஸ்ட் இதெல்லாம் சொல்லி இந்த படத்தை கவுண்ட் டவுனில் அடுத்த வாரம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகுதுனாக்கா, இதில் ஒரு 3 நாள் கிடைக்கும், அடுத்த சண்டேக்கு வந்துட்டு இன்னும் ஒரு 8 நாள் கிடைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 11-12 டேஸ் கிடைக்கும். அடுத்த வாரம் ரிவ்யூவில் தான் இந்த படத்தை அவங்களும் கவுண்டிங் பண்ணுவாங்க, கவுண்ட் டவுனில் நம்பர் கொடுப்பாங்க, கமெண்ட்டும் மோசமாக கொடுப்பாங்க, ஆனால் ஒரு 11 நாள் டைமும் கொடுப்பாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, ஒரு படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு 6 மணிக்கு வந்து ஸ்பெஷல் ஷோ போடுறா, 9 மணிக்கு ஸ்பெஷல் ஷோ போடுறானாக்கா, 9:30 மணி 10 மணிக்கெல்லாமே அந்த படத்தோட கதையே முடிச்சிடுறாங்க. இது வந்து என்ன ஆகுதுன்னா, மொட்டை சிவா கெட்ட சிவா ரிலீஸ் ஆகும்போதும் இது நடந்தது. இதெல்லாம் வந்துட்டு வெளியிலேருந்து பார்க்கும்போது எனக்கு ஏன் அன்னைக்கு நான் கோவப்பட்டேன் அப்படின்னாக்கா, ஒரு ப்ராடக்ட்டு இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்த கோவம் என்னன்னாக்கா, மொட்டை சிவா கெட்ட சிவா படத்தை வந்து நான் டைரக்ட் பண்ண போகும்போது இந்த படம் வந்து சூப்பர் குட்டில் இருந்தது. சூப்பர் குட்டில் இருந்த படம் ஒரு சுச்சுவேஷனில் வந்து இது வந்து வேந்தர் மூவிஸ்க்கு போச்சு. இது வேந்தர் மூவிஸ் போனதுக்கப்புறம் அப்போ எல்லாருக்குமே தெரியும், வேந்தர் மூவிஸில் ஒரு இஷ்யூ ஒன்று ஆச்சு. அவர் மதன் சார் வந்து அங்கேருந்து அவர் வெளியில் போயிட்டார், அவரை தேடி அலைய வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அந்த படத்துக்காக நான் பட்ட வேதனை இருக்குது பாருங்கள். அவர் எங்கேயோ போய் ஜலசமாதி அடைய போகிறேன்ட்டு அவர் போயிட்டார். அவர் போனதுக்கப்புறம் நானும் லாரன்ஸ் மாஸ்டரும் கிளம்பி இங்கேருந்து காசிக்கு போயிட்டு கங்கா நதியில் வந்து போட்டு எடுத்துக்கின்னு, இவர் வேறு ஃபுல் ஜொல்லுலாம் போட்டுன்னு போனார். எந்த அகோரி தூக்கிட்டு போனானா இல்லை விட்டு போனானான்னு தெரியாமல் ஆற்றுல கடந்து போயிட்டு ஒரு ஊராக போய் தேடிட்டு வந்தோம் நாங்கள். எங்களுக்கு அப்போ தெரிஞ்சுது, என்னடா படம் எடுக்க வந்தோம் நம்ம, கடைசியில் பார்த்தா ஒரு ஆளை தேடி இவ்வளோ தூரம் அலைய வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அங்கே போனதும் மட்டும் இல்லை, அப்புறமா அவர் வந்து ஒரு இடத்துலேருந்து அவரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கப்புறம் அவர் ஜெயிலில் இருந்தார். அவர் ஜெயிலில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், புழலில் போயிட்டு அவரை பார்க்கறதுக்கு போய் ஒரு 4 நாள் வாசலில் காத்து கிடந்தேன் நான். அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் அவரை பார்க்க முடிஞ்சுது. நான் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு விடிவு காலமும் பிறந்தது. நான் போயிட்டு அவர்கிட்ட கேட்டது, என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே என்ன அப்படின்னு கேட்டு,
அவர்கிட்ட நான் மனசு விட்டு பேசுனதுனால இல்லைங்க நான் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்சதுன்னா நான் உள்ளே இருந்தாலும் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்கன்னாரு. அதுக்கப்புறம் படத்து மேலே பார்த்தோன்னாக்கா போத்ரா இவருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு கமிஷனர் ஆஃபீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் ஒன்றுத்துக்கும் பதில் சொல்லி கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டு வாசலில் போயிருக்கேன். எல்லாம் ஃபோட்டோஸ் இருக்குது என்கிட்ட. கோர்ட்டில் போயிட்டு நான் நின்றுட்டு இருந்தது, கமிஷன் ஆஃபீஸுக்கு போனது, ஜெயிலுக்கு போனது, நான் வந்து வைசாக் காசிக்கு போயிட்டு நான் வந்து கங்கையில் போய் தேடினது. இப்படி ஒரு படத்தை எடுத்தது ரீமேக் படம். அது நான் என்னுடைய ஓன் ஸ்கிரிப்ட் கிடையாது. அந்த படத்தை மேக்கிங்கில் நான் நல்லா பண்ணியிருக்கிறேன். அந்த படத்தை சொல்லப்பட்ட நேரத்தில் சொல்லப்பட்ட நாளில் படத்தை முடிச்சிருக்கிறேன். நல்ல ஆர்டிஸ்ட்டு காம்பினேஷன் போட்டுக்கிறேன். சத்யராஜ் சார்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். இப்படி எல்லா வேலையும் என் வேலையை நான் ஒழுங்காக செஞ்சோம். இந்த படத்தை ரிலீஸ் ஆகாதுன்னு சொன்னவங்க நிறைய பேர். நான் அவங்களுக்கெல்லாம் கூட நான் பதில் கொடுத்தேன். சில பேர் வந்து நீ இந்த கோர்ட்டில் நீ வந்துட்டு கேஸை உடச்சினாக்கா நான் அந்த கோர்ட்டில் போய் மறுபடியும் ஸ்டே வாங்குவேன், நீ அங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா இங்கே போய் நான் மறுபடியும் கேஸ் ஃபைல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோனில் மிரட்டி இந்த படம் ரிலீஸ் ஆகாதுடான்னு என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாங்க. நான் ஒரு ஆள், என் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க, நான் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக யாரெல்லாம் ஃபினான்சியர் யார்கிட்டலாம் அந்த படம் சிக்கலில் இருக்குதோ அவங்கவுங்க வீடெல்லாம் தேடி போய் காலையில் 6 மணிக்கு 7 மணிக்குன்னு அவங்க வீட்டு வாசலில் போய் நின்று என்றைக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக கேஆர் சார் வீட்டு வாசலில் நிற்கிறது டைரக்ஷன் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்றதுக்கே நான் கஷ்டப்பட்டனோ அந்த மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு அந்த படத்தை போய் நான் தேடி போய் ஒவ்வொரு இடத்துல போய் நின்று நான் ஒரு இடத்துல லாரன்ஸ் மாஸ்டர் வந்துட்டு டயர்ட் ஆகிட்டார். சாய் ஏதோ டவுட்டாக இருக்குது சார், இந்த படம் வருமானு எனக்கு டவுட்டாக இருக்குதுன்ற அளவுக்கு பாவம் அவர் வந்து மனசு உடைஞ்சு அந்த வார்த்தையை சொன்னார். சௌத்ரி சார் வந்து என்ன சொல்லிட்டாரு, என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன்யா, இந்த படம் வந்து நான் எடுத்த இவ்வளோ படம் பண்ணியிருக்கிறேன், இந்த படம் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு கிடையாது, இது ரிலீஸ் ஆகாது, நீ விட்டுட்டு வேறு வேலையை பாருன்ட்டார். அப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகாத ட்ராப் ஆன படம் இது. அப்படி ஆகப்பட்ட படத்தை என்னோட முயற்சியால் அந்த படத்தை நான் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ போராட்டங்களை நடத்தி தேட்டருக்கு கொண்டு வரேன். ஆனால் தேட்டருக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் கூட என்ன பிரச்சனை வர்றதுனாக்கா அடுத்த ஒரு வாரம் நான் அன்னைக்கு நைட்டு வந்து இண்டஸ்ட்ரி டோட்டல் இண்டஸ்ட்ரி பெப்சிலேருந்து ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலேருந்து டைரக்டர்ஸ் யூனியன்லேருந்து ரைட்டர்ஸ் யூனியன்லேருந்து 24 கிராஃப்டும் வந்துட்டு கியூப் வாசலில் போய் நின்று இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு எனக்காக எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னாக்கா இந்த ஒரு பையன் வந்து இவ்வளோ போராட்டத்துக்கு மத்தியில் அந்த படத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சது வந்துட்டு எல்லார்கிட்டையும் நான் கேட்டேன். எல்லாருமே வந்தாங்க. அப்புறம் சௌத்ரி சார் வந்துட்டு அவருக்கு இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னாக்கா அவர் இந்த படத்துக்கு வந்து கையெழுத்து போட்டு ஏதாவது நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது கியூபை வந்து நம்ம படத்தை ரிலீஸ் பண்ண சொல்கிறோம், கோர்ட் ஏதாவது வந்து தப்பாக கொடுத்துருச்சுனாக்கா சௌத்ரி சார் வந்து அதுக்கு பல கோடி இழக்க வேண்டியது வரும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் பண்ணார். லாரன்ஸ் மாஸ்டர் வந்து வாங்கின சம்பளத்தை மொத்தத்தையும் திரும்ப கொடுத்துட்டாரு. இதெல்லாம் வெளியில் தெரியாது. அவர் வாங்கின சம்பளம் என்னவோ அந்த சம்பளத்தை மொத்தத்தையும் திரும்ப கொடுத்துட்டார். எதுக்காகனாக்கா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுன்றதுக்காக. அதுக்காக நான் பட்ட வேதனைக்கு அவங்க எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பங்கு வந்து பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணும்போது நான் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ற இந்த இடத்துல இருந்து ஒரு இன்னொரு படம் கூடவே ரிலீஸ் ஆகுது. அந்த படமும் இந்த படமும் வந்துட்டு சேர்ந்து வந்துடுச்சு, லாரன்ஸ் மாஸ்டர் படமே. இதில் எந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுன்னு ஏற்கனவே எனக்கு ப்ரொடியூசர் இல்லை, அதாவது இருந்த ஒருத்தர் இல்லாமல் போயிட்டாரு. இப்படிலாம் பிரச்சனைலாம் தாண்டி ரிலீஸ் பண்ணி ஒரு வழியாக தேட்டரில் அவங்க அந்த இன்னொரு படத்தோட ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு கெஞ்சி அவருக்கு வந்து நான் இந்த படத்தை வந்து எடிட்டில் போட்டு காமிச்சு அவர் பார்த்துட்டு சொன்னார், நீங்கள் இந்த படத்தை முதல்ல நீங்கள் பண்ணிவிடுங்க, மொட்டை கடைசிவா பண்ணிவிடுங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் அவரை கையெழுத்து கும்பிட்டு அந்த படத்தை நான் கொண்டு வந்து தேட்டரில் போட்டால், இவ்வளோ போராட்டத்துக்கு மத்தியில் இந்த படத்தை நான் தேட்டரில் கொண்டு வந்து போட்டால் தேட்டரில் படம் பார்த்துட்டு வெளில வரவனுங்க ஒரு பதில் ஒன்று சொல்கிறானே, நான் வந்து பப்ளிக் படம் பார்த்துட்டு தப்பாக சொன்னாங்க நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா பப்ளிக் இந்த படத்தை வந்துட்டு இப்போ பண்ணுற மாதிரிலாம் அப்போ பண்ணலை, அது உண்மையை சொல்லணும். எனக்கு கொடுத்ததெல்லாம் வந்து ரிவ்யூவர்ஸ் கொடுத்த ரிவ்யூ தான் ரொம்ப பேடாக இருந்தது. எனக்கு அவங்க கொடுத்த ரிவ்யூ கூட நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னாக்கா படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்க வந்து ரிவ்யூ கொடுக்குறாங்க. சன் டிவி மாதிரி வந்து காலம் ஒரு 10 நாள் டைம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆனந்த விகடன்னாக்கா அவங்க ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவாங்க. எல்லா மேகசின்லேயும் ஒரு டைம் கொடுப்பாங்க ஒரு படத்தோட ரிவ்யூ. இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்ற ஒரு ரிவ்யூ போட ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா அந்த படத்தை ஒரு ரசிகர் இந்த நடிகரோட ரசிகராக இருப்பார். அவர் வந்து இந்த நடிகரோட படத்தை அவருக்கு பிடிக்காது. இவர் வெளியில் வரும்போது என்ன பண்ணுவார், கொஞ்சம் ஓவராக நக்கல் அடிப்பார். அதுக்கு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி அவங்க தான் வந்து பேசிட்டு போகிறாங்க, இல்லை சிலர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவான், கையை பிடிச்சிக்குவானுங்க, கையை பிடிச்சி இழுப்பானுங்க. யாரை படம் பார்க்க வந்தவரை இழுக்கிறது இல்லாமல் இவன் மைக்கு வச்சுருப்பான், அவன் ஓடுவான், பின்னாடி கேமரா ஃபாலோ பண்ணுறாங்க, ஓடி போய் போகிறாங்கல்ல சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள விடுங்க, சொல்லணும்னு நிற்கிறாங்கல்ல அவங்கள கேளுங்க. ஓடுறவன் முடியாதுன்னு சொல்கிறவன் கம்பல் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து ரிவ்யூ வாங்குறீங்க. அப்படி வாங்கும்போது அவங்க நக்கல் அடித்து பேசுனான்னா அதை தம்மையில் ஏற்றிடுறீங்க.
ஏற்றின அப்புறம் மயிறு மாதிரி இது படம் அப்படின்னு சொன்னாக்கா உடனே அதை எடுத்துன்னு வந்து மேலே போட்டுடுறீங்க. அப்போ பார்க்குறவனுடைய வியூவருக்கு யாருக்கு அதிகமாக இருக்காங்கன்னா, இந்த மயிறு மாதிரி இருக்குதுன்னு சொன்னான் பாருங்க ஒரு படத்தோட ரிவ்யூவில், அதில் இந்த FDFSல அதை வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க, லட்சம் பேர் பார்க்குறாங்க. இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒருத்தன் ரிவ்யூ பண்ணுறான் பாருங்க, அதை வந்து பார்க்குறவங்க 250 பேர் 750 பேர் மேலே போக மாட்டேன்றாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இது மாதிரி பேட் ரிவ்யூவாக இருந்ததுனாக்கா அதுக்குள்ளே போய் பார்க்குற ஒரு மனநிலை ரசிகர்கள்கிட்டையும் இருக்குது, படம் பார்க்க போகிறவங்ககிட்டையும் இருக்குது. ஏன்னா அந்த வியூஸ் ஏறுது, இதை நிறைய பேர் பார்க்குறாங்களே. இந்த விஷயத்துக்காகவே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்துட்டு ஒரு படம் கிடைச்சிருச்சுன்னா எல்லா படத்தையும் பண்ணுறது இல்லை, அதை நான் 100% ஒத்துக்கிறேன். அதுவும் இப்போ வந்து யார் ப்ளூ சட்டை மாறனோட ரிவ்யூ பார்க்குறாங்களோ இல்லையோ, சத்தியமாக சொல்கிறேன், என் படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு படத்தோட ரிவ்யூ நான் விடுறதில்ல, அவர் போடுற எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட அவருடைய ஃபேன் ஆகிட்டேன் நான். அப்படி ஆகிப்போச்சு நிலைமை இப்போது. ஏன்னா சில விஷயங்களை அவர் கரெக்டாக சொல்கிறாருன்றதுனால. ஏன் அன்றைக்கி அப்படி பண்ணார், அப்போ ஒரு மனநிலை இருந்திருக்கும் இல்லையா நம்மளுக்கு. இப்போ பார்த்தோம்னாக்கா அவர் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இவர் சொல்கிறது கரெக்டு தானேன்றது மாதிரி இருக்குதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இவரை விட பல மடங்கு இங்கே அதிகமாகிட்டானுங்க. அதாவது பேட் வாய்ஸில் ஒரு படத்தை பற்றி சொல்கிறது, அந்த மாதிரி வார்த்தைகளை தப்பாக பேசுறது. இப்போ ஒரு கங்குவா படம் பார்த்தேன் நான், அதில் ஒரு மொட்டை அடித்து ஒரு பெரியவர்ன்றாங்க, அவனை பார்த்தா பெரியவன் மாதிரி தெரியல, அவன் ஒரு அறவேக்காடு மாதிரி தான் தெரிஞ்சான் எனக்கு. அதாவது ஒரு படம் பார்த்துட்டு வெளில வந்தோடனே இந்த அறுத்துட்ட கோழிங்க துள்ளன்ல, டேய் சிவா, டேய் சூர்யா, டேய் எங்கடா போனீங்க, டேய் என்னடா பண்ணீங்க, டேய் பார்த்துறேன்டா அவங்கள, என்னடா நினச்சி நிற்கிறீங்கன்னு ஒருத்தவன் கலைக்கு விட்டது பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு அவன் யாராக இருப்பான்னாக்கா, நிச்சயமாக வந்துட்டு பட வாய்ப்புக்காக அலைஞ்சு அசிஸ்டன்ட் டைரக்டராகவே சுற்றி இருந்து டைரக்ஷனே வாய்ப்பு கிடைக்காம போன விரக்தியில் பேசுகிற அவன் ஒரு சினிமாக்காரனை தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா சினிமாக்காரனை தப்பாக சொல்லலை, அவன் பேசுகிற பேச்சு கோவத்தெல்லாம் பார்த்தாக்கா டைரக்டர் தான் அதிகமாக சொல்கிறான். ஒருவேளை சிவா சார் என்ன பண்ணாரோ தெரில, வச்சு செஞ்சுட்டான். இன்றைக்கி இண்டஸ்ட்ரி பார்த்தோம்னாக்கா, அன்னைக்கு நான் சொல்லும்போது எனக்கு அப்போவே இது விஷயத்தை காதில் எடுத்துக்கிட்டு இண்டஸ்ட்ரியில் நான் நிறைய பேர்கிட்ட மேடையிலலாம் பேசினேன் நான். இப்போ விஷால் வந்து அப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவராக இருந்தார். ஆர்யா படத்தோட ஒரு சாங் ரிலீஸு, அதில் வந்துட்டு ஆர்யா இருந்தார். ஆர்யா ஒரு ஈசி மெம்பராக இருந்தார் அந்த கவுன்சிலில். நான் ஒரு ஸ்டேஜில் வச்சுட்டே சொன்னேன், என்ன சொன்னேன், இந்த மாதிரி ரிவ்யூவர்லாம் தப்பாக பண்ணுறாங்க, நீங்கள் புதுசாக ஒரு டீம் வந்திருக்கிறீங்க ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கு, இந்த விஷயத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 48 ஹவர்ஸாவது வந்து ஒரு படத்துக்கு வந்து ப்ரீத்திங் டைம் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் சொல்லுங்கன்னு சொல்லி நான் அவ்வளோ தூரம் கெஞ்சேன் மேடையில். எனக்கு தெரிஞ்சு ப்ளூ சட்டை மாறணும் அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஃபஸ்ட் டேவே ரிவ்யூ போடுவார். நான் இந்த விஷயத்தை 48 ஹவர்ஸ் கேட்டதுக்கப்புறம் அவருக்கு அது புரிஞ்சுதோன்னு நான் தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 24 ஹவர்ஸ் வந்து தள்ளி தான் ரிவ்யூ போடுறாரு அவர் மட்டும்தான். மற்ற எல்லாருமே வந்துட்டு வேக வேகமாக ரிவ்யூ போடுறாங்க. இப்போ இந்த ரிவ்யூவர் கூட பிரச்சனை இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு. இந்த FDFS இருக்குல்ல, அதில் வரவங்க பேசுறது தான் பிரச்சனையாகி இப்போ தேட்டருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் நேற்றுக்கு தான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு விஷயமாகவே கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்னன்னாக்கா, இப்போ தேட்டருக்கு உள்ளே இருக்கிறவங்க வந்து தேட்டர் ஓனர்ஸ் வந்து அவங்கள உள்ளே அலோவ் பண்ணலன்னா அவங்க எடுப்பாங்க. எங்கே நின்று எடுப்பாங்கன்னா ரோட்டுக்கு வருவாங்க. ரோட்டில் வந்தாங்கனாக்கா ஒரு 15 பேர் 20 பேர் யூடியூபர் வந்து இந்த மாதிரி FDFS நாங்கள் வந்து இன்டர்வியூ பண்ண வரோன்னாக்கா, ஏற்கனவே ரோட்டில் இங்கே மெட்ரோ போட்டிருக்கிறதுனால ரோட்டில் நடக்கிறதுக்கே பாதை இல்லை இல்லையா, பிளாட்ஃபார்முன்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லை இங்கே சிட்டிக்குள்ளே. எல்லாத்துக்கும் வழி இருக்கும், கார் போகலாம், பைக்கு போகலாம், மெட்ரோ போகலாம். ஆனால் நடந்து போகிறோன்னு நினைக்கிறவன் பாவம், அவனுக்கு வழியே இல்லை. இதுக்கு நடுவில் தேட்டருக்கு வெளியில் வந்து இவனுங்க மைக்கு வச்சு நின்றாங்கனாக்கா போலீஸ்காரன் வந்து அடித்து துரத்துவான், இங்கே நிற்காதீங்க நீங்கள் போங்கன்னுவான். அப்போ உள்ளேருந்து பைக்கிலேருந்து வரானும் போது மடக்கிறாங்கல்ல, இப்போ ரிவ்யூ பண்ணும்போது பைக்கு நிற்க வச்சுட்டு ஸ்டாண்டு போட்டுட்டு குழந்தை முன்னாடி உட்காந்துட்டு இருக்கோம், ஒய்ஃபு பின்னாடி உட்காந்துட்டு இருக்கோம். இவர் ரொம்ப கூலாக பேசிகிட்டு இருப்பார் படத்தை பற்றி. அது என்னங்க படம் அது அப்படிலாம் பேசுவாங்கல்ல. தேட்டரில் உள்ளே சேர்க்க மாட்டாங்க, நாங்கள் தேட்டருக்காரங்க முடிவு எடுத்துட்டாங்க, ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ஸ்ட்ராங் ஆகுதுனாக்கா இவங்கெல்லாம் ரோட்டில் வந்து நிற்கணும். இந்த ஒரு மனநிலை ரோட்டில் வந்து கேமரா வச்சுக்கிட்டு இவங்களை பேட்டி கேட்டாங்கனாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா, தள்ளி போயா நான் போகணுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் இப்போ எடுத்த முடிவை 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன், நம்ம படத்தை பற்றி ஒருத்தன் இவ்வளோ கேவலமாக பேசுகிறான், நீங்கள் நல்லா லைட்டிங் பண்ணி கொடுத்து பின்னாடி பேக்ட்ராப்பில் ஓர்டிங்ஸ்லாம் வச்சு அந்த ஓர்டிங்ஸ் பின்னாடியே இவங்களை நிற்க வச்சு இந்த படத்தை தான் நாங்கள் கலாய்க்க போகிறோம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ ரோட்டில் போய் எடுத்தாங்கன்னா எப்படி எடுப்பாங்க? ரோட்டில் எந்த பேனரும் இருக்காது, உங்களுடைய பேட்டியும் இருக்காது, சொல்ல வரவங்களும் வந்துட்டு அவசரத்தில் நல்லா இருக்குதுங்க நல்லா இல்லைங்க அப்படின்னு 2 வார்த்தையில் கூட வெளியில் போயிடுவாங்க. இப்போ எடுத்துருக்கிற இந்த முடிவாவது ஸ்ட்ராங்காக இவங்க ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் பண்ணிச்சுன்னா உண்மையிலேயே இந்த டீமுக்கு வந்து சல்யூட் வைக்கலாம். ஓகே.
இப்போ நீங்க சொல்றீங்க நல்ல நல்ல படம் வருது. பட் ஆனா இந்த யூடியூபர்ஸா இருக்கட்டும், எஃப்டிஎஃப்எஸ் வந்து பார்த்துட்டு வரவங்களா இருக்கட்டும், வந்து தப்பா அந்த படத்த சித்தரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு பக்கம் பார்த்தா நல்ல நல்ல படங்களும் வந்துட்டு இருக்கு. மகாராஜா மாரி இருக்கட்டும், இல்லன்னா அமரன் மாரி இருக்கட்டும். அதெல்லாம் வரும்போது எஃப்டிஎஃப்எஸ்ஸா இருக்கட்டும், இல்ல ரிவ்யூவர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே நல்லதா சொல்றாங்க. ஸோ 2 பக்கமே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இப்ப சொல்ற எல்லாருமே வந்து ப்ளஸும் சொல்றாங்க, மைனஸும் சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து ரிவ்யூவர்ஸ வந்து நம்ம இப்படி பேச முடியாதுல்ல சார். நான் வந்து இப்போ ரிவ்யூஸ் வந்து நல்ல படத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலை, அதையும் அவங்க கெடுக்குறாங்கன்னு சொல்லலை. இந்த மாதிரி ஒரு படங்கள் மாட்டிக்கும் போது இந்த படம் கூட வந்துட்டு என்ன ஆகுனாக்கா, ஒரு 2 டேஸாவது இந்த படத்துக்கு டைம் கொடுத்தாங்கனாக்கா, அட்லீஸ்ட் அந்த படத்தை வந்து பார்க்கும்போது ஆடியன்ஸோட பல்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அவங்க பார்க்கும்போது உண்மையாலுமே கொஞ்சம் நேரம் போர் அடிச்சதுன்னா கூட போகிற போக்கில் வந்து அவங்க கொஞ்சம் மைண்ட் செட் ஆகிக்குவாங்க. சரி ஓகே, இது நல்லா தானே இருக்குது, அது நல்லா தானே இருக்குன்ட்டு அவங்கக்கிட்ட நம்ம சான்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் படம் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறோம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு கொடுக்குறோம். நல்ல படத்தை நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுனால இந்த படத்துக்கு கிடைக்கிற பப்ளிசிட்டி, நீங்கள் பப்ளிசிட்டி கொடுக்கல, நீங்கள் ரிவ்யூ கொடுக்கலனாலும் இதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்த சூப்பர் ஹிட் படங்கள்லாம் ஓடினதில்லை. நீங்கள் இல்லாத காலத்துலேயும் சூப்பர் ஹிட் படங்கள்லாம் ஓடி இருக்கு. ஒரு சில படங்கள் வந்து படம் தேட்டரை விட்டு வெளியில் போகிற சூழ்நிலையில் கூட அந்த படம் வந்து செகண்ட் எடுத்துகிட்டு வந்த அந்த படத்தை அதே தேட்டரில் எடுத்துகிட்ட படத்தை கூட திரும்ப எடுத்துகிட்டு வந்த அந்த படத்தை போட்டிருக்காங்க. அப்போ எந்த யூடியூபர் இருந்து அந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்தினாங்க? அப்போ மவுத் டாக்குன்னு ஒன்று இருக்குது. ஒரு நல்ல படத்துக்கு எங்கே போனாலும் அந்த படத்துக்கு நல்ல டாக் கிடைக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ணதுனால லப்பர் பந்து ஓடலை, நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால அமரன் ஓடலை. ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணாததுனால எத்தனை படம் சாவுதுன்றது தான் என்னோட கண்ணுக்கு தெரியுது. நல்ல படம்ன்றது அது ஓடும். அது நீ என்ன கணக்கில் போட்டு எடுத்தாலும் இப்போ இங்கே மிஸ் ஆகி போச்சுங்க, பார்க்கிங்னு படங்க. அந்த படத்தை வந்து ரெயின் வந்துடுச்சு. அப்போ அந்த படத்தை வந்து தேட்டரில் நிறைய பேர் போய் பார்க்க முடியாமல் சூழ்நிலை. இன்றைக்கி வந்து அந்த படம் வந்துட்டு ஓடிடியில் சூப்பர் ஹிட். அந்த படம் அது குட் நைட்டு சூப்பர் ஹிட். அந்த படம், இந்த படத்தெல்லாம் நீங்கள் சொல்லலைனாலும் சொன்னீங்கனாலும் ஓடுற படம் ஓடும். அது இல்லை பிரச்சனை. ஓடக்கூடிய, அதாவது சுமாராக கலெக்ட் பண்ணக்கூடிய படத்தை கூட வந்துட்டு நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் ஒரு அளவுக்கு ஆக்குறீங்கல்ல, அது வந்து ஒரு படத்தை பற்றின எந்த அளவுக்கு வந்து ஒரு படத்தோட ப்ரொடக்ஷனோட டீம் வந்து ஹைப்பு கொடுத்து இந்த படம் எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லி தூக்கி நிறுத்தணும்னு நிறுத்தினாங்கனாக்கா இந்த படம் ஒன்றுமே இல்லை, இது குப்பைன்னு முடிச்சிடுறாங்க அந்த வேலையை. அதனால் அவங்க அப்படி ஹைப்பு ஹெவியாக கொடுக்குறதும் தப்பு, இவங்க ஒன்றுமே இல்லை குப்பைன்னு சொல்கிறதும் தப்பு. ஆனால் நல்ல படங்கள் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது, அந்த சப்போர்ட் அவங்கக்கிட்ட கேட்டாக்கா அதை தான் அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அந்த படத்தை நல்ல படமாக நல்ல படம் இல்லையான்றதுக்கு கொடுக்குற ரிவ்யூவை விட நல்லா இல்லாத படத்துக்கு தான் வந்து நல்ல படம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நீங்கள் வேணால் எடுத்து பாருங்களேன். யூடியூப்பில் இந்த மாதிரி ரிவ்யூ கொடுத்துருக்காங்கல்ல, அந்த படத்துக்கு வியூஸ் எவ்வளோ போயிருக்குது, இந்த மாதிரி படத்தை கலாய்க்கிறாங்கல்ல, இந்த மாதிரி படத்துக்கு எவ்வளோ போயிருக்குன்னா பல லட்சங்கள் போகுது இது. அதனால் நல்ல படத்தை வந்து அவங்க சொல்கிறாங்கன்றது அவங்க டியூட்டின்ற நான் அது சொல்லித்தானே ஆகணும். நல்லா இருக்குது இல்லை படம் சொல்லித்தானே ஆகணும். ஆனால் இந்த படத்துக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணலான்றேன். ஆனால் இவ்வளோ தரமட்டமாக போட்டு அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது.